மார்ச் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் முதல் அதிகாரம் வசனம் 18. வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைப்பனி போல் அது வெண்மையா, இரத்தமாய் அவை சிவந்திருக்கிறது, எனினும் பஞ்சை போல் வெண்மையா. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் நிலைமை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இதோ கடும் சிவப்பு. இதோ அது எதை சொல்லப்பட்டிருக்கிறதா? இதோ நம்முடைய வாழ்வினுடைய பாவத்தினுடைய கனாகரத்தை, கொடூரத்தை காட்டுகிறது. அதே போல ரத்தம் எப்படி சிவப்பாய் இருக்கிறதோ, நல்ல ரத்தம் பார்த்தீங்கன்னா சிவப்பாய் இருக்கும். ஏனென்றால் பாவம் செய்யும் போது மனிதன் கடவுளுக்கு எதிராக குற்றம் புரிகிறான். அப்படி சிவப்பாக இருக்கும்போது கூட உறைந்த பனி எப்பொழுதும் மென்மையாக இருக்கிறது. பனி உருகக்கூடியது. பாவம் என்ன செய்கிறது என்றால் கடும் சிவப்பாக இருக்கும்போது அதை டைலூட் பண்ணும். அதே போல நம்முடைய உள்ளம் வெறுமைப்படுத்தும் போது வெண்பனி போல, உறைந்த பனி போல வெண்மையாக இருக்கும் என்றால் அர்த்தம் என்னென்றால் நம்முடைய உள்ளம் உருகக்கூடியதாக, இழகக்கூடியதாக இருக்க வேண்டும். ரத்தத்தை போல கடும் சிவப்பாக இருக்கும்போது அதை டைலூட் பண்ணணும். அதே போலதான் நம்முடைய இதயம். இரண்டாவது, ரத்தம் ஏதோ சிவப்பாய் இருக்கிறது, அது பஞ்சை போல வெண்மையா. பஞ்சு ரொம்ப மென்மையா இருக்கு. எப்படி உறைப்பனி உருகி போவது போல பஞ்சு மிக மென்மையாய் இருப்பது போல நம்முடைய உள்ளம் மென்மையாகவும் உருகக்கூடிய தன்மையை நாம் நம்முடைய இதயத்தின் தன்மையை காட்டுகிறது. அது ரத்தம் போல சிவப்பாய் இருந்தாலும், உறைப்பனி போல வெண்மையாகவும், ரத்தமாய் இருந்தாலும் அது பஞ்சு போல மென்மையும் உருகக்கூடிய தாழ்மையான இதயத்தை நாம் பெறும்போது எப்பொழுது என்றால் நாம் இறைவனிடத்தில் திரும்பும் போது, நாம் நன்மை தீமை செய்வதை விட்டு நன்மை செய்து ஆண்டவருடைய மன்னிப்பை, இரக்கத்தை நாம் மனம் திரும்பி நற்செய்தியை நம்பும் போது இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆண்டவருடைய கனிவாழ்வை பெறுவோம். இதோ அந்த நிறைவான வாழ்வை பெற ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, பாவங்கள் கரும் சிவப்பாக இருந்தால் அதை உண்மையாக வெண்பனி போல, ரத்தம் போல இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் இதோ பஞ்சு போல மென்மை உள்ள இதயங்களாக இவரை மாற்றி என்றும் உமது இரக்கத்தில் வாழ உதவி செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.